மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்று அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பல அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள், அதுபோக திமுக சார்பாக அந்த சின்னத்தில் போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களும் இன்னைக்கு சந்திக்கிறாங்க. திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது அறிவாலயத்தில் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நம்ம சின்ன முதலாளி மட்டும் துபாய் போயிருக்கிறாப்புல, அவர் வந்துகிட்டு இருக்கிறாப்புல, வந்தாருன்னா பாடி எடுத்துடலாம், அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பனையூரில் விஜயின் தலைமையில் 234 கேண்டிடேட்டும் அங்கே ஒரு சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு போய் சேர்ந்து கொண்ட அந்த பணத்தை புதைச்சிட்டா நல்லா இருக்கும்ல. ஏன்னா 75 வருஷம் அது பழமையான ஒரு ஓல்டு பாடி, அதை புதைக்க பல பேர் சேர்ந்து புதைக்கிறதுல ஏன்னா தப்புக்கிறீங்க. அதே மாதிரி தற்பொழுது அந்த சொல்லுவாங்க இல்லை, நாடகம் விடு நேரம் உச்ச காட்சி நடக்குதம்மா அப்படிங்கிற மாதிரி உச்ச காட்சிகள் தொடங்க ஆரம்பிச்சிட்டு. அதாவது சங்கீதா விஜய் அவங்களுடைய டிவோர்ஸ் கேஸில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஒரு நீதிபதியை நியமிச்சிருந்தாங்க. அவங்கள திடீர்னு ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? அதற்கு பிறகு இந்தியா டுடே சேனல்ல ஒரு பெரிய நியூஸ் ஒன்றும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அதிமுக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறது அப்படின்னு இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒன்றும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் எத்தகைய உண்மையானது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஏங் தாத்தா. எங்களுடைய வீடியோக்களை பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்க எல்லாருடைய கமெண்ட்களும் நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கோம். எங்க ஒரு 3 பேர் செட் ஆஃப் பீப்புளாக படிச்சுக்கிட்டு இருப்போம். நைட் வரைக்கும் படிச்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட குரூப்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க பசங்க. எல்லா கமெண்ட்களும் படிப்போம். ஏன் எல்லா கமெண்ட்களுக்கும் ரிப்ளை பண்றது கிடையாதுன்னா, அதுக்கான பெரிய டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுடைய எல்லா கமெண்ட்களையும் படிச்சுட்டு அப்படியே எது முக்கியமான கமெண்ட்கள் யார் யார் என்னென்ன சொல்லிக்காது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிறோம். அப்படிங்கிறத நீங்க தாழ்மையாக எடுத்துக்கணும். எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாததுக்கு மன்னிச்சிருங்க. இந்த இந்தியா டுடே அந்த நியூஸ் சேனல் இன்னைக்கு பிரேக் பண்ணிருக்க நியூஸ்ல, who gets the chief minister's chair, remember Access My India has predicted அதிமுக தாவேகாவுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எதற்காக இருக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி ஓரமாக வச்சுட்டீங்கன்னா, அதற்கு பிறகு நம்ம என்ன தடுக்க போறோம்னா, இன்னைக்கு அந்த விஜய் சங்கீதா அவருடைய இந்த டிவோர்ஸ் கேஸ் இருக்கு. அதில் அந்த சசிகலா தான் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவங்க தான் ஜட்ஜா இருக்காங்க. அவங்க திடீர்னு இப்போ மாற்றம் அடைஞ்சிருக்காங்க, அவங்கள மாத்திருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கை விசாரித்த நீதிபதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கும் இதற்கும் என்ன கனெக்ஷனா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்டர் எடுக்க போறோம். இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஜனநாயகன் படம் அதாவது எலெக்ஷன் வரைக்கும் நீங்க வெளியிடக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது அப்படி உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனா இதுவரையிலும் அந்த சர்டிபிகேட் அவங்க கொடுக்கவே இல்லை, ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மே 4க்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும் அது ஏன் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதற்கு பிறகு இன்னும் சில விஜய் மீது அடுத்தடுத்த வழக்குகள் தொடரப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு வழக்கு ஒன்று தொடுத்திருக்காங்க. அது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் குழந்தைகளை அரசியலுக்கு ஒரு டூலா பயன்படுத்தினார் அப்படின்னு யார் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கு தொடர்ந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் நல அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்களே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏற்கனவே கோவையில் விசிகாவுடைய ஒரு நபர் போட்டிருந்தார். அப்படி பார்க்குறோம். பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜனநாயகன் படத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கும், இந்த விஜய் சங்கீதா கேஸ்ல இப்ப ஜட்ஜா இருக்கிற இப்ப சசிகலாவை மாத்தினதுக்கும், அதிமுக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்ல ஒரு மேட்டர் ஒன்று வரும். அதோட கரு என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங் தாத்தாவுடைய கணிப்பு அப்படிங்கிறது நாங்கள் ஒன்று சொல்லியிருந்தோம், ஃப்ராங்கா சொல்லியிருந்தோம். அதுலேருந்து நாங்கள் மாற போறது கிடையாது. ஒருவேளை தவறா இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு மிஸ்லீட் பண்ணியிருந்தாலும் எங்களுடைய நேயர்களை நான் தவறாக அவங்களுடைய மனநிலையை குலைச்சிருந்தாலும், என்னன்னா வெறும் 18 சீட்டு தான் சொல்லி எங்களை நீ நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்ட அப்படிலாம் நீ சொல்லியிருந்தா, ஒருவேளை நான் என்னுடைய கணிப்பு தவறாக இருக்கும் பட்சத்தில் நான் மூஞ்சில முக்காடு போட்டுக்கிட்டாலும் உங்கள்கிட்ட சாரி கேட்டுரும். அதில் நான் தயக்கவே கிடையாது. பட் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய நேருடைய மிகப்பெரிய அதிக கணிப்பாக இருக்கிறது 120க்கு மேலே பிடிச்சி தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடுவாருங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்களே வைத்துக்கொள், என்னுடைய கருத்துக்களை நாங்களே வச்சுக்கிறோம். அது இல்லாமல் அதெல்லாம் விட்டுட்டு பொலிட்டிக்கலாக பார்ப்போமா என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போமா, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்களே வச்சிருங்க. நான் அதில் எந்த ஒரு மாற்றமும் சொல்ல விரும்பல. என்னுடைய கருத்து இருக்குல்ல, நான் சொன்னதில் நான் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறேன், அதை நானே வச்சுக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதெல்லாம் அதை தான் உணர்த்துது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏனென்றால் எல்லாருக்கும் அந்த கட்சி தலைவர்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வரும். ஏன்னா அவங்க இந்தியா டுடே இவங்களாம் எடுத்துருக்காங்க எல்லாம் மை ஆக்சிஸ் இந்தியா. அதே மாதிரி தாவேகாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கு ஜான் ஆரோக்கியசாமி தலைமையில். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒன்று இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் இருக்கிறா, நம்ம அதிமுகவுக்கு ஒன்று இருக்குது.
அவங்களாம் எடுத்த ரிப்போர்ட் ஒன்று கிடைக்கும்ல, அது அவங்களுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும். அதனால் தற்போது அதிமுக தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மைதான். அவங்க தான் பேச பார்ப்பாங்க. ஒருவேளை அது எப்படி இருக்குன்னா, இவங்க எல்லாருக்குமே யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்ற நிலை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கலாம். சொல்ல போனால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஜய் அவர்களுக்கு ஒரு 40லேருந்து 60 சீட்டுக்குள்ளே ஒன்று வருதுங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம போயிடும். இதே ஸ்டாலின் அந்த திமுகவுக்கும் ஒரு 90க்கு கீழே தாங்க, எடப்பாடி ஐயாவுக்கும் 90க்கு கீழே தாங்க, எல்லாரும் பிரிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்? கூட்டணி ஆட்சியை நோக்கி நகரும். ஒருவேளை இந்த எடப்பாடி ஐயா அவர்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடைச்சிருக்கலாம். அதனால இப்போ என்ன சொல்றாரு, தாவேக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறார். ஒன்றும் பேச்சுவார்த்தை எல்லாம் பேசுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாதுங்களே. ஆனால் விஜய் அந்த நேரத்தில் ஒருவேளை அப்படி அமைஞ்சதுன்னா விஜய் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறார்? கண்டிப்பாக என்ன சொல்வார்னா, நீ பிஜேபியை தள்ளி விட்டு வா, உள்ள வரனா வா, செருப்பை கட்டி போட்டு உள்ள வா. யாரு செருப்பு? பிஜேபி. நான் செருப்புன்னு சொன்னதாக தவறாக நினைத்து வரலாம், அவங்களுடைய இது வச்சுக்கல. அப்படி இருக்க பட்சத்தில் விஜய் என்ன சொல்வாருன்னு பிஜேபிக்கு தெரியும், இந்த மக்களுக்கு தெரியும். விஜய் அவர்களை நம்பி பெரும்பகுதியான சிறுபான்மையின் மக்கள், அதாவது இந்த தலித் சமூக மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாய மக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ சமுதாய மக்களும் சரி, விஜயை முழுமையாக நம்பி இன்னைக்கு பெரிய அளவில் கொண்ட ஓட்டை போட்டிருக்காங்கல்ல, அவர்களுக்கு விஜய் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டார். அப்படி இருக்க பட்சத்தில் நீ பிஜேபி கைட்டு விட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லுவார். எது விஜய் அவர்கள் பெரும்பான்மையோட ஆட்சி அமைஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நான் சொல்ற மாதிரி இந்த 60-70 சீட்டு நடந்துச்சுன்னா வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்க வரும். அப்ப விஜய் என்ன சொல்லுவார்? பிஜேபியோட நான் சேர மாட்டேன்னு சொல்லுவார். அதற்காக தற்போது பிஜேபி என்ன பண்ணுது, விஜய் மேல எங்கெல்லாம் கேஸை போட்டு அந்த கேஸெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கலாமோ அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு படியாக தான் தற்போது இப்போ விஜயோடைய அந்த டிவோர்ஸ் கேஸுக்கு ஒரு லாக்கு, அங்கே போனால் கரு ஸ்டாம்ப் எடுக்க நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு லாக் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கு பிறகு விஜய் மேலே என்னென்ன கேஸ் போடுறாமோ அதெல்லாம் போட்டு இப்போது அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த மத்திய அரசு, பிஜேபி அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கிறத நான் உணர்றேன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி தான் அந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல, ஜனநாயகன் படத்தையும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க, இது வரைக்கும் வெளியிடலை. அந்த படம்லாம் எப்போயோ வெளிவர வேண்டிய படம். சரி, எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சுன்னா இல்லை வெளியிடக்கூடாது, தேர்தல் முடிஞ்சு இத்தனை நாள் ஆகி வச்சுல்ல, இது வரைக்கும் அதை பற்றின எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் வரல, எந்த சர்டிஃபிகேட் கொடுக்கல. அதையுமே மே 4க்கு பிறகு ஹோல்டு பண்ணி வச்சு இதெல்லாம் வச்சு விஜயை மிரட்டி நானும் வரேன், சேர்த்துக்கோ, அதிமுகவை சேர்த்துக்கோ, நான் அதிமுகவில் நானும் இருப்பேன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இல்லை நீ பிஜேபி எல்லாம் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு அதிமுக விஜய் பேசினார்னா அப்போ களம் இதை விட மோசமான ஒரு சூடு பிடிக்க தொடங்கும். அதில் எடப்பாடியெல்லாம் எப்படிப்பட்டாலும் தெரியல, அவரெல்லாம் பியூர் பொலிட்டிஷியன். பார்த்தீங்களா, எவனும் பண்ணாத ஒரு எச்ச வேலை கேண்டிடேட்டை தூக்குற வேலை. அந்த கேண்டிடேட்டை தூக்கி அவர் இதில் டிவிக்கோட கேண்டிடேட்டை தூக்கிட்டு போயிட்டாப்புல. அதே மாதிரி அவருக்கு ஒன்று தேவைன்னா யாரனாலும் என்னனாலும் பண்ணுவார். சசிகலாவில் என்னென்ன வாடுபடுத்தி விட்டான்னு தெரியுமில்ல, பெரிய குரூப் சசிகலா குரூப், டிடிவி தினகரன் குரூப், அதே அச்சு ஓட விட்டுட்டு திரும்பி எங்கிட்ட நீ கூட்டணியில் வச்சுக்கணும்னு இன்னைக்கு டிடிவி தினகரன் குறைச்சிருக்கிறா போல. இரட்டை குழல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னது நம்ம ஓபிஎஸ் தூக்கி தூஜா வீசி விட்டாப்ல. இல்லை நாளைக்கு நான் விஜய் கூட சேரணுமா, பிஜேபி வெட்டிட்டு வாயானா, பிஜேபியாவது மண்ணாவது போயா, நான் வரையா தனியான்ட்டு பிஜேபி ஒரு 3 சீட்டு பிடிக்கும், 4 சீட்டு பிடிக்கும், துரத்தி விட்டு நேராக சேர்ந்துருவாப்படும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வரும்னு வச்சுக்கலாம். இப்படியாக இந்த அரசியல் களம் தற்பொழுது மிக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிட்டு, இன்னும் ரிசல்ட்டே வரல. ரிசல்ட்டுக்கு முன்னாடி எப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதை விட அனலாக இருக்கும், கனலாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட உடனுக்குடன் கொண்டாட சேர்ப்போம். அதுக்கு முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் அந்த 234 வேட்பாளர்கள் இப்போ 232 அவர் 8வது விஜய் ஒருத்தர் இருக்கிறாரு. அது நம்ம எடப்பாடியில் தொகுதியில் ஒருத்தர் கேண்டிடேட் அதை விட்டுட்டிங்கன்னா ஒரு 232 வேட்பாளர்களை இன்னைக்கு பனையூரில் சந்திக்கிறார். சந்தித்து அவர் முக்கியமான அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்துருக்கிறதாக தற்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் வருது. அதாவது நீங்கள் வெற்றி பெற்ற உடனே எங்கே வரீங்க, நேரடியாக பனையூருக்கு வந்துருங்க, வேற எங்கேயும் நீங்கள் போயிடவே கூடாது. ஏன்னாட்டா என்ன உடனே தெரியும். ஒரு அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டார்கெட் யாராக இருக்குங்கிறியா, நீ ஒன்லி டிவிகேவுடைய வேட்பாளர் தான் டார்கெட் பண்ணுவாங்க. அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, திமுக தான் சரி, ஆளை தூக்க வைப்பாங்க. அப்போ பிஜேபி என்ன பண்ணுவாங்களே, ஒரு எம்எல்ஏக்கு இந்தா உனக்கு 500 கோடி வச்சுக்கோ, ரொம்பலாம் கிடையாது, 500 கோடி 1000 கோடி இப்படி தான் பல மாநிலங்களில் அடுத்த கட்சியில் உள்ள எம்எல்ஏக்களை தூக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த தாவேக்காவில் உள்ள எம்எல்ஏக்கள் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து இது அமையும். அதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் நிறுத்தின அத்தனை பேரும் தாவேக்காவில் ஒரு மாவட்ட செயலாளராக இல்லை விஜய் ரசிகர்களாக இருந்து வந்தவங்களை நிப்பாட்டி இருந்தால் பரவாயில்ல. 106 பேர் அதிமுகவோட எம்எல்ஏக்கள், அதுக்கு பேர் பிஜேபியில் இருந்த இந்த 2-3 பேர், திமுகவில் வந்த பேரெல்லாம் கொண்டா நிப்பாட்டினார். அது கடைசி நேரங்கள் அது ஒரு பொலிட்டிக்கல் நேரங்களே சொல்லியிருந்தவங்கள்ட்ட விஜய் அவர்கள் ஒரு 106 அதிமுக எம்எல்ஏக்களை நிப்பாட்டிருக்கிறது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ கூட நான் என்ன சொன்னேன், அது பொலிட்டிக்கல். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல
செலவு செய்ய வேண்டியதும் வரும், அனுபவமும் வேணும், எல்லாமே வேணும். அதனால குறைஞ்சபட்சம் எனக்கு இத்தனை வெற்றிகள் வேணுங்கிறதுனால விஜய் அவர்கள் நிப்பாட்டிருக்காரு. அதில் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்த காரணம். ஆனால் அவர்கள்லாம் விசுவாசிகளான்னு கேட்டால் விசுவாசிகள் கிடையாது. அவர்கள்லாம் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தாங்க. ஒரு அடைக்கலம் தேடி வந்து இன்னைக்கு ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர்கள் எப்படினாலும் மாறலாம். இப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், எடப்பாடி தொகுதியில் ஒரு ஆள் ஓடிவிட்டாப்புல காசு வாங்கிட்டு ஒரு விசுவாசமான ஆளாக அப்படி பண்ணுவாங்க. நீ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அந்த இடத்துல நவர மாட்டேன்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி நகராம இப்போ வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு ஓடிவிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால விஜய் அவர்கள் உடனே பணிவுக்குவா அவனை ரூமில் விட்டு பூட்டி செல்போன்லாம் தூக்கி வீசி போட்டு மூணு கிடக்கிற ஒரு வாரம் செவனே கிடக்கிற நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே விஜய் சொல்ல போகிறார். அதனால தற்பொழுது விஜய் அப்படிப்பட்ட அறிக்கையை கொடுத்துருக்காரு. ஐ மீன் அந்த ஒரு வாணியை கொடுத்துருக்காரு, எல்லாரும் இங்கே வந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க நம்ம பார்க்கணும். எங்கள் தாத்தாட்டையும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அதாவது தொங்கு சட்டமன்றம் என்றால் என்ன, ஆடாம ஜெயிச்ச மன்றம் வீடியோ போட்டது காரணம் அந்த களம் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த வரையிலும் களம் எப்படி இருக்குன்னா எங்களுடைய பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நோக்கி போயிட்டு இருக்கு. பெரும்பான்மையோட பிடிச்சி ஆட்சியில் உட்கார்ந்தா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு உள்ள வந்துட்டுனா நான் அந்த சொன்னல 2.5 வருஷம் சிஎம், இந்த 2.5 வருஷம் சிஎம் அப்படிங்கிறத பெரிய அளவில் இப்போ டிவிக்கேல உள்ள இந்த ஐடிவிங்கில் உள்ள அந்த டீமே அவங்க வந்து முன்னாடி சஜஷன் வைக்கும் போது கரெக்டான இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒரு வேளை விஜய் அவர்கள் பெரும்பான்மையான ஒரு 118 சீட்டு பிடிக்க முடியாத பட்சத்தில் விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட அந்த களத்தை அவர் கையாள போகிறார் அப்படிதான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு பிறகு நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆட்டம் இதோட முடிஞ்சிட்டுன்னு. இதுக்கு பிறகு தான் தொடங்குது ஆட்டம். இதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு நாளும் திக்கு இருக்கும். எப்போ அந்த விஜய் அவர்கள் அந்த சீட்ல சிஎம் சீட்ல போய் உட்கார்ற வரைக்கும் அது நடக்கும். கண்டிப்பா எல்லாரும் ஒரே ஒரு ஃபோக்கஸ், எத்தனை சீட் எடுத்தாலும் சரி அது தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகர்ந்துட்டுனா விஜய் அவர்கள் எப்படி அந்த சிஎம் சீட்ல போய் உட்கார போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான், ஐ மீன் அதை நோக்கி தான் நகர்றோம். எல்லாருக்கும் ஒரே ஒரு அசாந்த சீட்டில் உட்கார வைக்கணுங்கிறதுல. ஆனால் விஜய் அவர்களும் அதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறார், நகர்வார் அப்படிங்கிறத பார்க்குறோம். என்னட்டா இன்னைக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு அவர் விடுத்திருக்கிறார்ல ஒரு வார்னிங், அதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒருவேளை பெரும்பான்மை அமைக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் எல்லாம் வந்துருங்க, இங்கே வந்துருங்க, நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அதற்கு பிறகு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பெண்ணை போட்டு ரொம்ப ஓவர் ட்ரால், அது இல்லாமல் ரொம்ப கீழ்த்தரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த நியூஸ் 24/7 அந்த பணிபுரிகிற கௌதமி என்ற ஒரு பெண், அந்த ஆர்டிஎக்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்கல்ல, அந்த நம்ம சொம்பு பத்திரிக்கையாளர் நெல்சன் சேவியர் அவர் போட்டு போலந்துட்டு இருக்குள்ள ஒரு அம்மா, அந்த அம்மா அதிகமாக அட்டாக் பண்ணி பேசுது, நெல்சனை திமுக அட்டாக் பண்ணி பேசுதுன்னு இன்னைக்கு அந்த பெண்ணை படாத பாடு படுத்துக்கிறாள். அவ்வளோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா அசிங்கமா தீட்டிட்டு இருக்கிற குரூப் எல்லாம் யார் பார்த்தீங்கன்னா எல்லாம் திமுகவுடைய சொம்பு குரூப் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடா பவியலா நீங்களாடா நீங்க வந்து பெண்ணையும் பேசுறீங்க, எவ்வளவு கீழ்த்தனமான வார்த்தைகள். அதாவது பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்றது இவங்க தான், பெண்கள் பொது மேடையில் தோன்ற வேண்டும் சொல்றது இவங்க தான். இன்னைக்கு வந்து பெண்கள் அரசியலுக்கு அதிக அளவில் வந்திருக்காங்கன்னா அது தாவே காலம் அதிக பெண்கள் இருக்கிறாங்க. அரசியல் சம்பந்தமா அரசியல் பேசுற பெண்கள், அந்த பெண்களை அசிங்கமா திட்டுவானுங்க. அதை கேட்க ஒரு பேர் வர மாட்டான். அதுக்கு பார்த்தீங்கன்னா மீடியாக்கள்ல ஒரு சில பெண்கள் தான் நம்ம அதிகபட்சமா முகம் தெரியுது. அதுல இந்த கௌதமி ஸ்லிப்பர் ஷாட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள இன்னைக்கு அந்த பாடுபடுத்துறேன். இதுக்கு முன்னாடி இந்த மின்னம்பலமா பொன்னம்பலமான ஒரு சேனல் ஒன்று இருக்குயா, அதுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும். அது பேர் வந்து தமிழ்ச்செல்வியா கலைச்செல்வின்னு நினைக்கிறேன். அந்த அம்மா ராஜாவை போட்டு பொழந்து விட்டுச்சு. ராஜாவெல்லாம் கிடைச்சிட்டாருன்னா அது சந்தோஷமா இருக்கும். போட்டு வார்த்தைக்கு வார்த்தை போட்டு வாங்கிட்டு இருக்கீங்களா, அந்த அம்மாவை நீ சங்கி நீ அது இதுன்னு போட்டு அந்த அளவுக்கு அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த குரூப்புகள்லாம் இந்த திமுகவுடைய ஒட்டுமொத்த அந்த அட்டூழியங்களுக்கும் முடிவு கட்ட போறோம்ல, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. எனக்கு வந்து திமுகவெல்லாம் கூட நான் விட்டுருவேன், அவங்கள பொறுத்திருந்து நம்ம செய்யலாம், அவங்களாம் களத்தில் இருக்க போறாங்க. ஆனா திமுகவுக்கு சொம்பு தூக்குனவங்க திருமாவளவன், காங்கிரஸ் கட்சியிலேருந்து செல்வ பெருந்தக, அதுக்கு பிறகு அந்த சிபிஎம் சிபிஐ, இந்த சிபிஐல தாண்டிய பேசுவாப்பில் சண்முகம் நினைக்கிறேன், சண்முகம் பேசுவாப்பில் பேசினே இருப்பாப்பில் நினைக்கிறேன். திமுகவுக்கு சொம்பு தூக்குனா தூக்கி விட்டுருவாப்பில். நான் வந்து இந்த சிபிஐ வந்து நான் எதில் மறக்க மாட்டோம்னாங்களா, இந்த திருட்டு பயவை என்ன பண்ணாங்கன்னா அந்த சங்கீதா அந்த இஷ்யூ விஜய் இஷ்யூவில் மகளிர் ஆணையத்திலேருந்து இந்த என்னது மாதர் சங்கமா, அந்த மாதர் சங்கத்தை வச்சு அறிக்கை விட்டது யாருன்னா நம்ம சண்முகையா. சிபிஐல உள்ள சண்முகையா விட்டாப்பல. நேற்றுக்கு நம்ம கிருஷ்ணகிரியில தண்ணீர் தொட்டியை உடைச்சிட்டாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு போட்டு உடைச்சு விட்டாரு. அதை தட்டி கேட்க போன சிபிஐ சேர்ந்த ஒரு நிர்வாகியை கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அதை எதிர்த்து ஒரே ஒரு கண்டன அறிக்கை வரணும். ஏன் கண்டன அறிக்கை வரல? ஏயா நான் ஒன்று கேட்கிறேன், விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒன்று பேசிவிட்டாங்கன்னு மாதர் சங்கத்துல இருந்து சங்கீதாவுக்கு சப்போர்ட் பண்ண வந்தில்ல. இன்னைக்கு உன்னுடைய கட்சியில உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ள ஒரு நிர்வாகியை இந்த திமுக அரசு குண்டு கட்டா நைட்டு 12 மணிக்கு கைது பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. நீ என்னத்தை கேட்ட? என்ன அறிக்கை வந்துச்சு? உங்க கட்சியிருந்து போராட்டத்தை பண்ணீங்களா? ஆக மொத்தத்துல எனக்கு திமுக அழிய போறது உண்மை, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐ எம் ஹாப்பி, ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வச்சுக்கலாம். ஆனா எனக்கு விசிக, சிபிஎம், சிபிஐ,
காங்கிரஸ் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற எல்லாரும் இவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா ஒழிச்சிடணும். இதுக்கு பிறகு அவங்க இருக்கிறாங்கிற தடையமே இருக்கக்கூடாது. அடுத்த எலெக்ஷன் 2031 இப்போ தலைவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் காமிச்சார்ல, இவனுங்கெல்லாம் நாளைக்கு எங்க வருவாங்க? திமுக பக்கம் போக மாட்டானுங்க, நேரம் எங்க வருவானுங்க? விஜய் நோக்கி வருவார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஜயின் காலில் வந்து இவர்களெல்லாம் விழ வேண்டும். அதில் விழுந்து கிடக்கும் போது அந்த வாழ்வுரிமை கட்சியில் அந்த வேலுமுருகனை தூக்கி போட்டு 4 சாத்தி விட்டு நல்லா வில்ல போடா யோக்கியா பயல அப்படின்னு அடிச்சு துரத்தி விட்டு 4 பேரும் கொஞ்ச நாள் கால் விழுந்து கிடந்து நவத்தி விட்டு நம்ம வாட்டில் போயிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விஜய் அவர்களை தனியாக விட்டாங்க. எப்போ இந்த 2026 எலெக்ஷனில் தன்னந்தனியாக விட்டாங்க. இருந்தாலும் சிங்கிள் மேன் ஆர்மி, ஒன் மேன் ஷோ காமிச்சிட்டு இன்னைக்கு மெம்பர்ஸ் வந்து நிற்கிறா. அப்படி இல்லை, அடுத்த வருஷம் இவங்கெல்லாம் வருவாங்க நம்மளை தேடி. அவங்க ஒரு பயல கூட நம்ம சேர்க்கப்படாது. என்றைக்குமே நம்ம தனியாக நிற்க போகிறோம் அப்படிங்கிறத எனக்கு என்னுடைய சஜஷன். அப்படி அடுத்தடுத்த கட்ட தேர்தலை பற்றி அது அவர்களுக்கு விஜய் அவர்களுக்கு தெரியும், நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்களா? நேயர்களாகிய நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரசியல் கட்டங்கள் எப்படி நகர்ந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள் அதெல்லாம் பதிவிடுங்க. அதே மாதிரி எனக்கு அதிகப்படியாக வேர்க்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏதோ நம்ம ஒரு செல்லில் ஒரு வீடியோ பார்க்குறான், எவனோ ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு வேக்குதுயா, அப்போ ஃபேனை போடுறியா? அவன் ஃபேனை போடலையா, அங்கே ஏசி இல்லையான்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தலைவா உனக்கு வேர்க்குது தலைவா நீ ஏசி போடு தலைவா அப்படிங்கிறது. அதுக்குள்ளே என்னுடைய இன்ஸ்டாகிராம் மெசேஜை வந்து அவங்க அதே மாதிரி சொல்லும் போதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா. ஏதோ ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான்னு கடந்து போகாமல் நமக்கா ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கான், அவனுக்கு அங்கே வேர்க்குதுயா, ஃபேனை போட்டுக்க தலைவா அப்படின்னு சொல்கிற அந்த மனசு இருக்குல்ல, அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை நான் இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் சம்பாரித்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ தேங்க் காட். உங்களுக்கெல்லாம் கிடையாது, அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களுக்கு என்ன அந்த ஃபேன் இருக்குது பக்கத்தில், போட்டோம்னா சவுண்டு கேட்குது, மைக்க கரெக்டாக ஒரு சவுண்டு கேட்குதா, அதனால அந்த ஃபேனை போடாமல் இருக்கிறோம். கூடி சீக்கிரத்தில் ஏசி போட்டோம்னா அந்த தொந்தரவு இருக்காது. சரி, என்னுடைய நல விரும்பிய அனைவருக்கும் மிக்க நன்றி. சரி, உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை இந்த வீடியோக்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவுங்க. சரி, வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுடைய நான் உங்கள் யங் தாத்தா.